ஹாய் வியூவர்ஸ், நம்மளோட ரிஜோ அகாடமியில் டெய்லரிங் அட்வான்ஸ் கோர்ஸுக்கான செகண்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 25 வந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ், ஃபீஸ் டீட்டெயில்ஸ், சிலபஸ் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நான் கால் பண்ணிவிட்டு கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நாம் இன்றைக்கி ப்ளவுஸோட பேக் நெக்கில் ஸ்கேலப் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா கேன்வாஸ் இல்லாமல் நம்ம லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் லைனிங் இல்லாமல் அது கூடவே எக்ஸ்ட்ராவாக ஒரு லைனிங்கில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நார்மலாக நம்ம வந்து ப்ளவுஸுக்கு நார்மல் மெயின் ஃபேப்ரிக்கும் ஒரு லைனிங்கும் எடுத்திருப்போம். அது கூடவே நம்ம வந்து இன்னொரு லைனிங்கில் நெக் போர்ஷன் மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துருப்போம். நம்ம கேன்வாஸில் வந்து கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி நான் லைனிங்கில் வந்து நெக் போர்ஷன் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து அந்த லைனிங்கோட நெக் அளவு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்ம நார்மலாக கட் பண்ணி வச்சுருக்க லைனிங்கோட நெக் அளவுக்கு கரெக்டாக வர மாதிரி நம்ம பின் யூஸ் பண்ணி பின் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக வரும். அதுக்காக இப்போ நான் வந்து 2 சைடுமே பின் யூஸ் பண்ணி பின் பண்ணிட்டேன். கரெக்டாக வச்சுக்கோங்க, சுருக்கம் எதுவுமே இருக்கக்கூடாது. அதே மாதிரி கீழ்ப்பக்கம் சரிங்களா, இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இனி கீழ்ப்பக்கமே பின் யூஸ் பண்ணி பின் பண்ணிக்கலாம். இது எதுக்கு அப்படின்னா, சிலது வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஃபேப்ரிக் வந்து ரொம்ப லைட் கலர், அதாவது ரொம்பவே டிரான்ஸ்பரண்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கேன்வாஸ் கொடுக்கும்போது உள்பக்கம் வந்து தெரியும். இதுவே கேன்வாஸ் கொடுக்காம இந்த மாதிரி லைனிங்கில் வந்து நம்ம கொடுக்கும்போது அந்த கலர் வந்து வெளியே, அந்த ஒயிட் கலர் மாதிரி இல்லாமல் நம்மளோட ப்ளவுஸ் மெயின் ஃபேப்ரிக் கலர்லேயே நம்மளோட லைனிங்குமே இருக்கும். சரிங்களா, அதுக்காக நம்ம வந்து கொடுக்குறதா. இப்போ வந்து நீங்கள் லைட் ஃபேப்ரிக், அதாவது லைட் வெயிட் ஃபேப்ரிக்கு, டிரான்ஸ்பரண்டான ஃபேப்ரிக்லாம் நீங்கள் ப்ளவுஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, கேன்வாஸ் கொடுத்தா வெளியே தெரியும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும், டிரான்ஸ்பரண்டாகவே இருக்காது. நீங்கள் என்ன கலர் லைனிங் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அதே கலரில் நம்மளோட நெக் போர்ஷன் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கீழ்ப்பக்கம் வந்து நான் என்னோடய மெயின் ஃபேப்ரிக் வச்சுருக்கேன், அதுக்கு மேலே லைனிங் வச்சுருக்கேன், அதுக்கு மேலே தான் நான் வந்து நெக்குக்கு என்ன மாடல் நம்ம கொடுத்துருக்கோமோ அது வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்கேலப் வரக்கூடிய இடத்துல எல்லாமே அந்த கரெக்டாக அந்த கார்னர் பாயிண்ட்லாம் இந்த மாதிரி லைட்டாக சின்ன லைன் போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து கரெக்டாக எந்த இடத்துல நம்ம வந்து நிறுத்திட்டு டர்ன் பண்ணோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரியும். இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச்சஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம அப்படியே வந்து டர்ன் பண்ணிடுவோம். உங்களுக்கு வந்து வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து புரியும். மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடு தான் நான் வந்து லைனிங் வச்சு அதுக்கு மேலே தான் இதை வச்சுருக்கேன். அப்போ தான் நம்ம வந்து டர்ன் பண்ணும்போது நம்ம எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மேலே, அது வந்து அப்படியே உள்ளே போயிடும். வெளியே வந்து நம்மளோட லைனிங் தான் தெரியும். அதுக்கு மேலே வந்து நம்மளோட மெயின் ஃபேப்ரிக் இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டோம். இனி நம்ம வந்து கரெக்டாக அந்த அளவில் நம்ம வந்து கட்டிங் வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேன்வாஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு அந்த ஃபேப்ரிக்கோட இது வெளியே தெரியுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டேன். இனி வந்து அந்த கார்னர் நம்ம வந்து கரெக்டாக அந்த கார்னரெல்லாம் லைட்டாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வளைவு வர இடத்துல எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து டர்ன் பண்ணிக்கலாம். நான் டர்ன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி டர்ன் பண்ணும்போது நம்ம எக்ஸ்ட்ராவாக கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த லைனிங் வந்து உள்ளாடி போயிடும். நமக்கு வந்து வெளியே வந்து நம்ம நார்மலாக கொடுக்குற மாதிரி லைனிங் தான் இருக்கும். ரொம்பவே நீட்டான ஃபினிஷிங் இருக்கும். இப்போ நம்மளோட நெக் ஷேப்பை வந்து கரெக்டாக நம்ம வந்து ப்ராப்பராக எடுத்து விட்டுக்கலாம். எதுக்கு அப்படின்னா, அப்போ தான் நம்ம வந்து மேலே வந்து இனி ஸ்டிச் கொடுக்கும்போது நம்மளோட நெக்கோட அளவு வந்து நமக்கு வந்து கரெக்டாக நமக்கு வந்து தெரியும். இந்த மாதிரி கை வச்சு நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து கரெக்டாக நம்மளோட நெக் ஷேப் வந்துடுச்சு. இனி நம்ம வந்து இதுக்கு மேலே ஓரத்தில் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி மெதுவாக வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். இது வந்து ஸ்கேலப் வந்து நான் ரொம்ப பெருசாக கொடுக்கல, ஓரளவுக்கு மைல்டாக வர மாதிரி தான் கொடுத்துருக்கேன். இதுவே நல்லா தான் இருக்கும். கஸ்டமர் கொடுத்த டிசைனில் எனக்கு இது தான் இருந்துச்சு, அதனால் அதை அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸ்கேலப் வந்து கொடுக்கும்போது எப்போவுமே நம்ம மெதுவாக தான் ஸ்டிச்சஸ் கொடுப்போம். அதே மாதிரி மெதுவாக கிளாத் எல்லாமே மெதுவாக வெளியே எடுத்து விட்டு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். ஏன்னா வந்து கிளாத் கரெக்டாக நம்ம வெளியே எடுத்து விடும்போது தான் அந்த ஷேப் வந்து நமக்கு அழகாக கிடைக்கும். அதனால தான் நம்ம மெதுவாக வந்து எடுத்து விட்டு நம்ம வந்து ஸ்டிச் கொடுக்குறது. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே எடுத்து விட்டுட்டு அயர்ன் பண்ணிக்கோங்க. அயர்ன் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணும்போது இன்னுமே நமக்கு வந்து நல்லாயிருக்கும். சரிங்களா,
இந்த மாதிரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா அயர்ன் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ பாருங்கள் ரொம்பவே அழகாக நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ டிரான்ஸ்பரண்டான ஃபேப்ரிக்லலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே அழகாக இருக்கும். கேன்வாஸ் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி லைனிங் யூஸ் பண்ணி நெக் போர்ஷனில் திக்காகவும் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நெக் டிசைனுமே ரொம்பவே அழகாக நமக்கு வந்து கிடைக்கும். டிரான்ஸ்பரண்ட் மாடல் ப்ளவுஸுக்கு இந்த டெக்னிக் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.